உங்கள் வாழ்க்கையில் ஜோதிடம் பலனளித்திருந்தால் உலகிலேயே முதன்முறையாக ஜோதிடத்திற்கென்று பல்கலைக்கழகம் அமைத்து தமிழ்நாட்டில் உள்ள ஒவ்வொரு வீட்டிற்கும் ஒரு ஜோதிடரை உருவாக்க வேண்டும் என்ற என்னுடைய சுயநலமற்ற பொதுநலமான திட்டத்திற்கு நன்கொடை அளிக்க விரும்புபவர்கள் இங்கே தெரியும் ஸ்ரீ மகா மேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் என்னும் QR கோடை ஸ்கேன் செய்து கூகுள் பே வாயிலாக உங்களால் இயன்ற நன்கொடையை அளிக்கலாம். நன்றி. உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த ஜோதிட சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்தி விடுங்கள். ஆரம்பிக்குது பாரு. 14ஆம் தேதியே படை மாண்டுது. ரைட். கடந்த 11 வருஷமாக நீங்கள் என்ன சேர்த்தீங்களோ குருவி சேர்க்குற மாதிரி எல்லாம் கையை விட்டு போச்சு. கடந்த 6 ஜூன் 2025 வரல தாயின் உடல் நலம் கெடுதல், பிறகு சொத்து பத்துக்கள் கைவிட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுதல், உங்களுக்கு மன சஞ்சலம், பொருள் சஞ்சலம், பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கையில் சஞ்சலம், இப்படி எண்ணற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய காலம் காலம் காலம். ஆமாம், உங்களுக்கு தொழிலில் பலவிதமான அலைச்சலுங்க. வேலை ஆப்டாலும் கூலி கிடைக்கல, அப்படி தான் நிலைமை. பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை, ஆண்களாக இருந்தாக்கா மேல் வயிறு பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை. உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார் the one and only hat-trick success astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட நண்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விசுவாபசுவ வருடம் வைகாசி மாதம் மேஷராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால மாத ராசி பலாப்பலனை கூற உள்ளேன். காலம் 14 மே 2025 புதன்கிழமை 11:12 AM முதல் 15 ஜூன் 2025 ஞாயிற்றுக்கிழமை 6:43 AM வரை. ராசி பலன்கள் பார்ப்பதால் உங்கள் வாழ்க்கையில் எதுவும் நடக்காது. இந்த பிறவியில் உங்கள் ஜாதகம் எதை சாதிக்க பிறந்திருக்கிறதோ அதை அறிந்தால் மட்டுமே நீங்கள் நினைத்த ஒரு வாழ்க்கையை உருவாக்கி கொள்ள முடியும். நன்றி. என்ன மேஷராசி என்பர்களே, நான் தான் ஏற்கனவே சொல்லிக்கிட்டே இருந்தேன், நீங்கள் தான் ரொம்ப ஓவர் கான்ஃபிடென்ட், உடம்புக்கு ஆகாதுன்ற மாதிரி இருந்தீங்க. படை மாண்ட நேரம் ஆல்மோஸ்ட் படை மாண்டு போச்சு, உங்களுது எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. ரைட். அந்த நேரத்தில் தான் இப்போ நீங்கள் இருக்கீங்க. இப்போ அதில் தான் இந்த மாதமும் ஆரம்பிக்கிறது. ரைட். இந்த மாதம் ஆரம்பிக்கிற அன்றைக்கே உங்களுக்கு படை மாண்டது தான் ஆரம்பிக்குது பாரு. 14ஆம் தேதியே படை மாண்டுது. ரைட். கடந்த 11 வருஷமாக நீங்கள் என்ன சேர்த்தீங்களோ குருவி சேர்க்குற மாதிரி எல்லாம் கையை விட்டு போச்சு. இனி போயிட்டே இருக்கும். 2026 மே வரலும் யாருக்கு அடிப்படையில் யோக தசாபுக்தி நடக்குதோ அவங்களுக்கு தொப்புளுக்கு மேலே கஞ்சியில் போனாக்கா தெரியாது, தொப்புளுக்கு கீழே கஞ்சியில் போயிடுச்சுன்னா தெரியும். இவ்வளோதான் விஷயம். ரைட். இப்போ முத்தான 7 பலன்கள் கேளுங்க. எனக்கு நேரமின்மை, டக்கு டக்கு டக்குன்னு இந்த வாட்டி நான் சொல்ல போகிறேன். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஆரம்பிக்கும் பொழுதே இப்படித்தான் நிலைமை இருக்குது. இந்த நிலைமையிலிருந்து எப்படிடா நம்ம தப்பிச்சு மேலே கரை சேருவோமா அல்லது கரை சேர மாட்டோமா அப்படின்றது தான் உங்களுடைய தலையாய கேள்வி. அதில் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே 3 ஏப்ரல் 2025 முதல் கடந்த 6 ஜூன் 2025 வரல தாயின் உடல் நலம் கெடுதல். யாருக்கு? தாயின் உடல் நலம் கெடுதல். ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை. உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன். இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன். 7 கோள்களுக்கு என்று 7 பிரதான தெய்வங்கள். இதை ஜோதிட அறிவியலை வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது. அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன. ஜோதிடம் வேதத்தின் கண் என்று. இந்த 7 கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள். அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சு குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி, நல்ல திருமண யோகம், நல்ல குழந்தை பாக்கியம், நல்ல வீடு மனை வாகன யோகம், சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும். நன்றி.
பிறகு சொத்து பத்துக்கள் கைவிட்டு போகிற மாதிரி சூழ்நிலைகள் ஏற்படுதல். சொத்து பத்துக்கள் கையை விட்டு போகும் அளவிற்கு காரியங்கள் கைமீறி போகும், வினயம் கெட்டு போகும், சுகம் கெடும். இத்தனையிலும் கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும், கேடு விளைவிக்கும். அதனால் எச்சரிக்கை, மிகுந்த எச்சரிக்கை தேவை தேவை தேவை. எச்சரிக்கையில்தான் இந்த மாதத்தை நீங்கள் ஓட்டியாக வேண்டி உள்ளது. மேலும் இந்த மாதம் ஆரம்பிக்கும் பொழுதே பல விதத்திலும் உங்களுக்கு மன சஞ்சலம், பொருள் சஞ்சலம், பிள்ளைகளுடைய நல்வாழ்க்கையில் சஞ்சலம், இப்படி எண்ணற்ற சஞ்சலங்கள் ஏற்படக்கூடிய காலம் காலம் காலம். அதனால் எச்சரிக்கை உணர்வு தேவை தேவை தேவை. இலவசமாக உலகிலேயே முதன்முறையாக உங்கள் அடிப்படை ஜாதக சிகிச்சை வகுப்பு யுவர் பேசிக் ஹாரோஸ்கோப் தெரபி கிளாஸ் பார்ட் 1 பிரதி ஞாயிற்றுக்கிழமை இந்திய நேரம் 7:30 PM முதல் 9:30 PM கூகுள் மீட் வாயிலாக உங்கள் வாழ்க்கையை தெரிந்து கொள்ள கீழே உள்ள தொலைபேசி எண்ணிற்கு உடனே தொடர்பு கொள்ளவும். இதில் சேருவதற்கு உங்களுக்கு தேவையான ஒரே தகுதி உங்களை அறிய வேண்டும் என்ற ஆர்வம் மட்டுமே. நன்றி. கணவன் மனைவிக்குள்ள சில கருத்து வேற்றுமைகள் மறையும். ஆனாலும் உங்களுடைய சுகபோகம் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டு இருக்கும். ஜனவரி 28 வந்த சுகபோகம் இப்போ இருக்காது. அடுத்ததாக 14 மே 2025 to 1 ஜூன் 2026 படை மாண்டது. அது எந்த அளவுக்கு மாண்டு போகும்? 10%, 20%, 30%, 40%, 50, 60, 70, 80, 90, 100 மாண்டு போகுமான்றதை நீங்கள் அடிப்படை ஜாதத்தை கொண்டு எங்கிட்ட கன்சல்டேஷன் வாங்கினா தான் சொல்ல முடியும். அடுத்தது 18 மே 2025 உங்களுக்கு தொழிலில் பலவிதமான அலைச்சலுங்க. வேலை ஆப்டாலும் கூலி கிடைக்கல, அப்படி தான் நிலைமை. அடுத்தது 23 மே 2025 உங்களுக்கு கடன் வாங்கி தான் வீட்டில் சோறு பொங்கவே முடியும், அப்படிப்பட்ட சூழ்நிலை. அடுத்தது 31 மே 2025 இந்த மாதம் நிறைவடையக்கூடிய 15 ஜூன் 2025 வரலும் உங்களுக்கு நடைபெறும் காலம் என்பது அவ்வளவு ஒரு சிலாக்கியமான காலம் அல்ல. கற்பனை மட்டும் பெருசாக இருக்கும், காரியம் எதுவும் நடக்காது. பிறகு ஜூன் 6 முதல் உங்களுக்கு பெண்களாக இருந்தால் கர்ப்பப்பை பிரச்சனை, ஆண்களாக இருந்தாக்கா மேல் வயிறு பிரச்சனை, பிள்ளைகள் பிரச்சனை, மன தடுமாற்றம், புத்தி தடுமாற்றம், அதுதான். பிறகு 6 ஜூன் 2025 ஸ்பெகுலேஷன், கொடுக்கல் வாங்கல், கடன் வாங்கி குடும்பம் நடத்துகிற சூழ்நிலை, தைரியம் மட்டும் இருக்கும், நல்ல விஷயம் தானே. பிறகு உங்கள் நலன் கருதி இந்த பதிவின் கடைசியில் பணவரவு நாட்களும் சந்திராஷ் நாட்களும் தரப்படுகிறது. அதை நீங்கள் மட்டும் அனுபவிக்காமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை கிடைக்கும் என்று கூறி நன்றி, வணக்கம். விதி மதி கதி. விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது. அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம். மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம். விதியான ஜென்ம லக்னம் பலவீனமாய் கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் நியூமராலஜி, நேமாலஜி, வாஸ்து சாஸ்திரம், ஹீப்ரு பிரமிட் நியூமராலஜி மூலமா உங்களை வெற்றி பெற செய்யலாம். ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பரிகார சாஸ்திரம். அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களா மாற்றலாம். அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும். ஒவ்வொரு ராசி, மேஷராசி முதல் மீனராசி வரையிலும் அந்த ராசிக்கு அந்த பதிவின் முடிவில் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்கள் தரப்போகிறேன். அந்த சந்திராஷ்டமம் என்பதும் சர்வம் சந்திர கலாபிதம் என்ற பழம்பெரும் நூலின் மூலமாக என்ன ஆயுள் வரையில் நீங்கள் இந்த பூமியில் வாழப்போகிறீர்கள் என்பதை நிர்ணயிப்பது விதி. ஆனால் மதி ஒவ்வொரு கணமும் விழிப்பாக இல்லை என்றால் நீங்கள் பலவிதமான ஆபத்துகளில் சிக்கிக்கொள்வீர்கள். அதுவும் உங்கள் மதி எவ்வளவு விழிப்பாக இருந்தாலும் நீங்கள் ஞானியராகவே இருந்தால் கூட அந்த மனம் தடுமாற்றம் வரும். அதனால்தான் ஞானிகள் கூட சில நேரங்கள் தடுமாறுகிறார்கள். அப்படி என்றால் அஞ்ஞானிகள் நிலை என்ன? அந்த மன தடுமாற்றத்தை தருவதுதான் சந்திராஷ்டம நாட்கள். அந்த சந்திராஷ்டமம் என்பது ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு ராசிக்கும் 2.5 நாட்கள் வரும். அதுதான் நீங்கள் அந்த டைம், அந்த நேரத்தில் நான் தரும் சந்திராஷ்டம நாட்களில் எந்த சுபகாரியங்களையும் செய்யக்கூடாது, எந்த விதமான புது முயற்சிகளையும் செய்யக்கூடாது, எந்த விதமான தொழில் தொடங்கக்கூடாது,
அப்படி எந்த சுபகாரியங்களும் செய்தால் அந்த சுபகாரியங்கள் அடுத்தது நிறைவடையாது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். ஒரு பழம்பெரும் ஜோதிட நூல் சொல்கிறது, சர்வம் சந்திர கலாபிதம். சர்வம் சந்திர கலாபிதம் என்றால் அதன் பொருள் எல்லாம் சந்திரமயம். அப்படி என்றால் மதியின் மயம். சந்திரன் என்றால் மதி. உங்களுடைய பல பிறவிகளுடைய பூர்வ புண்ணிய கர்ம வினைப்படி இந்த மாதம் உங்களுக்கு எவ்வளவு பணம் வர வேண்டுமோ அந்த பண வரவு நாட்கள் தான் இந்த மேஷராசி முதல் மீனராசி வரையில் கடைசியில் தரப்படும் அந்த பதிவு. அதிலே யாருக்கு கேந்திர கோணாதிபதிகள் பலமாக இருந்து திசை நடக்கிறதோ அவர்களுக்கு அந்த மாத தேவைக்கு அதிகமாக பணம் வரும். யாருக்கு அந்த கேந்திர கோணாதிபதி திசை இல்லாமல் வெறும் கோணமே திசை நடந்தால் அவர்களுக்கு தேவைக்கு ஏற்ப பணம் வரும். யாருக்கெல்லாம் ஜாதகத்திலே 3, 6, 8, 12 கூடையவர்கள் மாரகாதிபதி திசை நடக்கிறதோ அவர்களுக்கு தேவைக்கு குறைவாக வரும். இப்படிதான் புரிந்து கொண்டு பலன் பார்த்தால் ஜோதிஷம் பொய்க்காது. ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹ்ரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.